வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது எக்ஸசைஸ் 1.6ல் ஃபஸ்ட் கொஷினில் தேர்ட் சப்டிவிஷன். சரி, ஃபஸ்ட்டு கொஷினில் தேர்ட் சப்டிவிஷன் டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி அண்டு இஃப் பாசிபிள் சால்வ் பை ரேங்க் மெத்தட். சார், கன்சிஸ்டன்சி செக் பண்ணணும். கன்சிஸ்டன்சினால் நம்ம ரோ எக்கலான் ஃபார்ம் கொண்டு வந்துட்டு அதை ரேங்கை யூஸ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா சொல்யூஷன் இருக்கும், அப்போ சால்வ் பண்ணணும். இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா சொல்யூஷன் கிடையாது, இப்போ சால்வ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ தமிழில் சமன்பாடுகளின் தொகுப்பு ஒருங்கமை உடையது. ஒருங்கமை உடையதா இல்லையா? ஒருங்கமை உடையதாக இருந்துச்சுன்னா தீர்வு இருக்கும். ஒருங்கமைவு இல்லை அப்படின்னா தீர்வு இல்லை அப்படின்னு அர்த்தம். சார், அதை செக் பண்ணலாம். முதல்ல அதை செக் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்மோடட் மேட்ரிக்ஸ் நம்ம எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆக்மோடட் மேட்ரிக்ஸ்னால் A பார் B. ஸோ A பார் B. ஸோ A பார் Bங்கிறது ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் XYZ. XYZோட கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் உள்ள XYZோட கோஎஃபிஷியன்ட் 2, 2, 1. செகண்ட் ஈக்குவேஷனில் 1, -1, 1. தேர்ட் ஈக்குவேஷனில் 3, 1, 2. பார் Bங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம், ரைட் சைடு உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 5, செகண்ட் ஈக்குவேஷனில் 1, தேர்ட் ஈக்குவேஷனில் 4. இப்போ இதை ரோ எக்கலான் ஃபார்ம் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா, ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட் நான் 0வாக இருக்கணும், அடுத்து செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 0வாக இருக்கணும், தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 0வாக இருக்கணும். அதை நம்ம கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட் நான் 0வாக இருக்குது. பட் எனக்கு இந்த இடத்துல 1ன்னு இருந்துச்சுன்னா நம்ம இது 0 ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 1ன்னு இருக்கிறதுனால நான் இதை ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா 1ன்னு கொண்டு வந்தால் நம்ம ஈஸியாக இருக்கும் சிம்பிளிஃபை பண்ணுறது. அதனால் R1 R2 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ R1 R2 R1 அழைக்கணும். 1 -1 1 1. R2 R1 R2 அழைக்கணும். 2 2 1 5. ஸோ 3 1 2 4. ஸோ R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ரோ அப்படியே வச்சுக்கிறேன். 1 1. இப்போ R2வில் ஃபஸ்ட் எலமெண்ட்டு 0 ஆகும். இதை ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஆகுனா ஃபஸ்ட் ரோ தான் யூஸ் பண்ணணும். இங்கே 2னா இங்கேயும் 2 வரணும். அப்போ R1 2ஆல் மல்டிபிள் பண்ணி ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ R1 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன், ரெண்டுமே சேம் சைன்கிறனால சப்ட்ராக்ட் பண்ணுறேன். சரியா? இப்போ R2 அப்படி எழுதிக்கணும். 2 2 1 5. R1 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 2 -2 2 2. சப்ட்ராக்ட் பண்ணுறதுனால சைன் சேஞ்ச் ஆகும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு. 0 +2 +2 4, -2 +1 -1, 5 -2 3. 0 4 -1 3. அதே மாதிரி தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஆகணும். இதுக்கும் ஃபஸ்ட் ரோ தான் யூஸ் பண்ணணும். இங்கே 3னா இங்கே 3 வரணும். அப்போ R1 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ R3 3 R1 ரெண்டுமே சேம் சைன்கிறதுனால சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். R3 என்ன? 3 1 2 4. சார், R1 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 3 -3 3 3. சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 0 +3 +1 4, 2 -3 -1, 4 -3 1. ஸோ 0 4 -1 1. ஃபஸ்ட்டு 2 ரோவை அப்படியே எழுதிக்கிறேன். 1 -1 1 1 0 4 -1 3. R3யில் இந்த செகண்ட் எலமெண்ட் 0 ஆகும். செகண்ட் எலமெண்ட் 0 ஆக செகண்ட் ரோ தான் யூஸ் பண்ணணும். ரெண்டுமே சேம் நம்பராக இருக்குது. சப்ட்ராக்ட் பண்ணால் 0 ஆயிரும். ஸோ R3யை சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா, R3 -R2. ஸோ 0 0 4 -4 0 -1. இதை சப்ட்ராக்ட் பண்ணுற ப்ளஸ் ஆயிரும். -1 +1 0 1 -3 -2. ரோ எக்கலான் ஃபார்ம் வந்துடுச்சு. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 0 இருக்கணும், தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் 0 இருக்கணும் இருக்குது. இட் இஸ் ரோ எக்கலான் ஃபார்ம். ரோ எக்கலான் ஃபார்ம்னால் இப்போ ரேங்க்கு வச்சு தான் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணோம். இப்போது ஃபஸ்ட்டு A பார் Bயோட ரேங்க் பார்ப்போம். இங்கே ரோ எக்கலான் ஃபார்மில் எப்படி ரேங்க் பார்ப்போம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ.
நான் ஜீரோ ரோன்னா என்ன அர்த்தம்னா ஒரு ரோவில் குறைஞ்சது ஒரு நம்பராவது நான் ஜீரோ நம்பர் இருக்கணும், ஜீரோ இல்லாத நம்பர் இருக்கணும். அப்படி இருந்தால் அது நான் ஜீரோ ரோ. எல்லாமே ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் அது ஜீரோ ரோ. ஸோ இது ஒரு நான் ஜீரோ ரோ, இதுவும் நான் ஜீரோ ரோ, இதுவும் நான் ஜீரோ ரோ. அப்போ எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்குன்னா 3 நான் ஜீரோ ரோ. சரி, அப்போ ஏயோட ரேங்க் பார்க்கணும். ஏன்னா அந்த லாஸ்ட்டு காலமாக ஒமிட் பண்ணிடணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 காலம் மட்டும் பார்க்கணும். இது ஒரு நான் ஜீரோ ரோ, இது ஒரு நான் ஜீரோ ரோ, இதில் எல்லாமே ஜீரோவாக இருக்கிறதுனால இது ஜீரோ ரோ. அப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ 2 தான். அப்போ ரேங்க் 2. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா, நாட் ஈக்குவலாக இருக்கா? ஈக்குவலாக இல்லை. ஸோ நாட் ஈக்குவல். ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் ரோ ஆஃப் ஏ பார் பி, நாட் ஈக்குவல் டு ஏ பார் பி. ஸோ இட் இஸ் inconsistent and has no solution. தமிழில் ஒருங்கமை அற்றது, தீர்வு இல்லை.